8 ஆகஸ்ட் 2026 ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வார சனி. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 14 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபொழுது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உன் சீடர்களின் அவனிடம் கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் ஈராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைகள் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான தூய டோம்னிக் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் 1170ஆம் ஆண்டு ஸ்பெயினில் பிறந்தார். சிறு வயதிலிருந்து இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். அவருடைய பிறப்புக்கு முன்பே அவரது தாயும் திருமுழுக்கின் போது அவரது பாட்டியும் கண்ட அடையாளங்கள் அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை உணர்த்தின. குருவாக அருட்பொழிவு பெற்ற இவர் பிரான்சிஸ் பரவியிருந்த அல்பின்செர் என்ற தப்பறை கொள்கையை எதிர்த்து உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிவிப்பதில் முழு மனதுடன் ஈடுபட்டார். இந்த நோக்கத்திற்காக 1216ஆம் ஆண்டு போதகர் சபை, அதாவது ஆர்டர் ஆஃப் பிரீச்சிங், ஓபி என்ற ஒரு சபையை அவர் நிறுவுகின்றார். உண்மை, கல்வி, போதனை, ஜெபம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவரது சபை உலகம் முழுவதும் வளர்ச்சி பெற்றது. தூய டோம்னிக் அன்னை மரியலின் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். ஜெபமாலை பக்தியை மக்களிடையே பரப்புவதில் முக்கிய பங்காற்றிய என்ற பாரம்பரிய நமக்கு நினைவு கூறுகிறது. அவர் தாழ்மை, ஏழ்மை, கருணை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு முறை ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தின் போது தன்னிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் ஏழைகளுக்கு கொடுத்ததோடு படிப்பிற்காக வைத்திருந்த புத்தகங்களையும் விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்காக செலவிட்டார். இவரது இந்த தியாகம் பல பணக்காரர்களுடைய மனசாட்சியை தொட்டு அவர்களும் ஏழைகளுக்கு உதவ முன் வந்தனர். இன்றைய நாளில் நாம் ஜெபத்தில் ஆழம், உண்மையில் உறுதி, ஏழைகளின் கருணை, நற்செய்தி அறிவிப்பில் அர்ப்பணிப்பு என்ற பாடங்களை இவரிடத்தில் ஜெபிப்போம். இன்று நற்செய்தியின் வழியாக இறைமகன் இயேசு நம் அனைவரையும் நம்பிக்கை நிலைத்து நிற்க அழைக்கிறார். ஆன்மீக வாழ்க்கையின் மிக முக்கியமான அடித்தளமாக இருப்பது நம்பிக்கை. இயேசு மாற்றுருவம் பெற்று மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது அங்கே பெரும் குழப்பமும் சீடர்களின் ஆன்மீக தோல்வியையும் நிலவுவதை காண்கிறோம். இந்த நிகழ்வு நமக்கு தோல்விக்கான காரணத்தை கண்டறிய உதவுகின்றது. ஒரு தந்தை தன் மகனுக்கு ஏற்பட்ட வலிப்பு நோயை குணமாக்க இயேசுவினுடைய சீடர்களிடம் வருகிறார். ஆனால் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. இயேசு ஏற்கனவே சீடர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கும் அதிகாரம் கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் இங்கு தோற்று போகிறார்கள்? அவர்கள் இயேசுடைய வல்லமையை சார்ந்து ஜெபிப்பதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த திறமைகளையும் முந்தைய அனுபவங்களையும் நம்பியதற்கே இதற்கு காரணம். நாமும் பல நேரங்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு சடங்காக மாற்றி
கடவுளின் மீது உள்ள தனிப்பட்ட நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வும் பலவீனமாய் மாறிவிடுகிறது. சீடர்கள் இயேசுவிடம் அவர் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஏன் அந்த பேயை அவர்களால் ஓட்ட முடியவில்லை என்று கேட்ட பொழுது உங்களுடைய விசுவாச குறைவே காரணம் என்று குறிப்பிடுகின்றார். உங்களிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், அது ஏன் இந்த மலையை கூட பெயர்ந்து போவதற்கு வழிவகை செய்யும் என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார். கடுகு விதையில் சிறியதாக இருந்தாலும் அதற்குள் ஒரு பிரம்மாண்டமான உயிர் சக்தி இருப்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. அதற்காகத்தான் கடுவினுடைய ஒரு அளவை இறைவன் முழுகின்றார். அதன் அசைக்க முடியாத ஒரு தன்மை என்பது நம்பிக்கை வெறும் அளவை பார்த்ததல்ல, அதனுடைய ஆழத்தை பார்த்தது. அப்படி நம்பிக்கை உலகிற்கு மிக சிறியதாக தெரிந்தாலும் இயேசு மீது கொண்ட அசைக்க முடியாத உயிருள்ள நம்பிக்கையாக நாம் இருக்க வேண்டும். யூத மரபில் மலையை நகர்த்துவது என்பது மனித சக்தியால் செய்ய முடியாத அசாத்தியமான பெரிய தடைகளை தகர்ப்பதை குறிக்கும் ஒரு மரபு தொடர். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நமக்கு பல மலைகள் உள்ளன. தீராத கடன் சுமை, பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிளவுகள் மற்றும் தீராத நோய்கள், மனசோர்வு, பயம் மற்றும் பாவ பழக்க வழக்கங்கள் இவற்றை நம்முடைய சொந்த பலத்தால் நகர்த்த முடியாது. ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கடுகளவு உண்மையான நம்பிக்கையோடு இயேசுடைய பாதத்தில் நாம் சரணடைகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மலைகளாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்விலிருந்து விலகிவிடும். ஆகவே பிரியமானவர்களை, இன்றைய நட்சி வருகின்ற அந்த தந்தையைப் போல இயேசுடைய பாதத்தில் நாம் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய குறைவான விசுவாசத்தை நீக்கி அதை பலப்படுத்தி உம்மீது நான் நம்பிக்கையை முழுமையாக வைக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தை நம்புவதை தாண்டி இயேசுடைய வல்லமையில் முழுமையாக சார்ந்து வாழ்வோம். அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையின் மூலமாக அனைத்து தடைகளையும் நாம் தகர்த்து வெற்றியை பெற இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகின்றோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக உம்மீது நாங்கள் வைக்கின்ற நம்பிக்கையை, அதனுடைய மேன்மையை உணர்த்தினீரே. அந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் உமது வல்லமையை மறந்து எங்களுடைய சொந்த அறிவு திறமையும் நம்பி ஆன்மீக வாழ்விலும் உலக வாழ்க்கையிலும் தோற்று போகின்றோம். எங்களுடைய இந்த விசுவாச குறைவிற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இன்று நற்செய்தியில் வந்த அந்த ஒரு தந்தையை போல நாங்கள் உமது பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையுடைய குறைவை நீக்கதை பலப்படுத்தும் என்று வேண்டுகின்றோம். எங்களுடைய வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற கடன், நோய், பயம், பாவம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் போன்ற மலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவியாக வாரும். கடுகு விதை போன்று சிறிய ஆனால் உயிருள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். உமது கரங்களை நாங்கள் முழுமையாக பற்றி கொள்ள உதவியாக வாரும். உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என நம்பிக்கையோடு தடைகளை வெல்லவும் பலம் தாரும். ஆண்டவரே, உம்மிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறோம். நீர் அளித்த இந்த புதிய நாள், இந்த புதிய ஆசீர்வாதம், அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவில் அனைத்து ஆபத்துகளில் எங்களை பாதுகாத்தீரை. இந்த புதிய விடியலை காண செய்த இரக்கத்திற்காக உம்மை எப்பொழுதுமே ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து வேலைகளையும், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும். அவர்களையும் எங்களையும் சேர்த்து பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தூய்மையாக இருக்க, எங்களுடைய எண்ணங்கள் நேர்மையாக மாறிட, எங்களுடைய செயல்கள் உமக்கு உகந்தவனாக இருந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இன்றைய நாளில் எங்களை எதிர்கொண்டு வருகின்ற சவால்களையும் தடைகளையும் உமது துணையோடு நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும். தேவையான மன தைரியத்தையும் நம்பிக்கையையும் தாரும். எங்கள் குடும்பங்கள், தொழில் மற்றும் படிப்பு, வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் இன்று ஆசீர்வதியும். உமது அருளும் சமாதானம் எங்களோடும் எங்களை சுற்றி உள்ளவர்களோடு நின்று இருக்கட்டும்.
தீமைகள், விபத்துகள் மற்றும் பாவ சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தரலும். உமது அன்பின் சாட்சிகளாக எங்களை வழிநடத்தியறலும். ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்கள் மனதில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் தூய பெனடிக்டுடைய பரிந்துரையோடு, எங்களுடைய பாசமிகு அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அனைத்து மன்றாட்டுக்களையும் கருணை கண்களால் நிரப்பி உமது தெய்வீக பிரசனத்தால் உருவாக்கி உமது அன்பின் கரத்தினால் ஆசீர்வதித்து எங்களை உமது வழியில் நடக்க வைத்திட, உமது நலன்களை எங்களை நிரப்பிட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரை, நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.